Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல சத்யபாமா யுனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஃப்ரீயா வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ரீ ஃபுட் அக்கமடேஷன் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டலு நீங்க பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு போறதுக்கு வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு தொண்டு நிறுவனம் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யார் வந்து ஆஃபர் பண்றாங்க, இந்த மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து என்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்கீம் மூலியமா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும், அதே மாதிரி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சத்யபாமா இன்ஸ்டியூட், அதாவது சத்யபாமா பல்கலைக்கழகத்துல டைரக்டா நீங்க வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வந்து இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு வந்து இலவசமாக பயில ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அன்பு ஃபவுண்டேஷன், அதே மாதிரி வந்து மாஃபா ஃபவுண்டேஷன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இயர்லி ஒன்ஸ் வந்து 25 மாணவ மாணவியர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச படிப்புகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி அவங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அறக்கட்டளையோட நோக்கங்கள் என்ன, இதன் மூலமா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மாஃபா அறக்கட்டளையின் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் 2025 to 26 சத்யபாமா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் அன்பு அறக்கட்டளை மற்றும் மாஃபா அறக்கட்டளையில் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய 25 மாணவ மாணவிகளுக்கு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பொருளியல் பட்டப்படிப்புகள் இலவசமாக வந்து பயில வாய்ப்புகள் வந்து உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் அப்படிங்கறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற கல்வியில் சிறந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வித்தரத்தை வந்து உயர்த்துவது இந்த திட்டத்தின் வந்து நோக்கமாகும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு திட்டத்துல நோக்கங்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கறது தான் திட்டத்துடைய நோக்கம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல வந்து ஊக்கத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். அதாவது ஸ்காலர்ஷிப்புமே உங்களுக்கு வந்து நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவியர்களுக்கு வந்து கல்வி, விடுதி மற்றும் வந்து போக்குவரத்து கட்டணம் வந்து முற்றிலும் வந்து இலவசம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேலும் மாணவ மாணவியருக்கு வந்து அவங்க தலைமைத்துவ பண்பு மேம்பட சிறந்த முகாம்கள் அப்படிங்கிறது வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து வாலண்டியர்ஸ், அந்த தன்னர்வ தொண்டுகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அந்த செம்மையாக்கப்படுபவர்களாகவும் வந்து இதுல வந்து கருதப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும். ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80 முதல் 85% அதிகமாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மாத வருமானம் அப்படிங்கிறது 10,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய குடும்ப வருமானம் கொண்ட மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தந்தையை இழந்து தாயின் ஆதரவில் வாழும் குழந்தைகள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மாணவ மாணவிகள் நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து மெரிட் பேஸ் பண்ணி வந்து செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா சத்யபாமா யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கனாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம். இல்ல நார்மலா நான் டிகிரி படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க டிகிரிஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அப்ளை பண்ணக்கூடிய டெட்லைன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 20/5/2025 நாளைக்கு டேட் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு லேட்டா தான் வந்து கிடைச்சதுனால உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணி விட்டா நீங்க போதும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறது உங்களுடைய நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கம்யூனிட்டிக்குமே இது வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேரண்டோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்டோட மெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதரோட ஆக்குபேஷன், மதரோட ஆக்குபேஷன்,
நீங்க வந்து 10th எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்துட்டீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து 11th நீங்க வந்து ஹால்ஃப் இயர் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 12th அந்த மார்க்கை கரெக்டா நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த நம்பர் கரெக்டா இந்த இடத்துல கொடுங்க. அதாவது 6 அவுட் ஆஃப் 600க்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 12th ஸ்டாண்டர்ட்ல சப்ஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன குரூப் எடுத்துட்டீங்களோ அந்த குரூப்பை இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் நேம் இந்த அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க 12th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் வித் அட்ரஸோட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெக்கமெண்டட் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி வந்து தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடிஞ்சா நம்ம சேனலை நீங்க ரெஃபர் பண்றதுக்கு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்க. இந்த இடத்துல இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் அப்படிங்கறது கூட உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல போடுங்க. ஏன்னா உங்களுக்கு எதன் மூலியமா தெரிய வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கோர்ஸ் ரிக்யூர்டு வித் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன கோர்ஸ் வந்து இப்போ படிக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க பிஇ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க பிஇல என்ன ஸ்ட்ரீம் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சிவில்னா சிவில் அப்படிங்கிற கூட நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, இல்ல ஆர்ட்ஸ்ல பிஎஸ்சி நீங்க வந்து ஏஐ படிக்க போறீங்க, இல்ல வந்து நர்சிங் படிக்க போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில வந்து சயின்ஸ் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த படிப்பை நீங்க இந்த இடத்துல போடணும். நல்லா கவனிக்கணும். சத்யபாமா யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்களோ அந்த கோர்ஸ் தான் நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. அவங்க ஆஃபர் பண்ணாத கோர்ஸ் நீங்க வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல ரைட் பேராகிராஃப் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி வித்தின் 20 லைன்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களை பத்தியும் உங்களுடைய ஃபேமிலி குடும்பத்தை பத்தியும் வந்து ஒரு 20 வரிகள்ல வந்து எழுதுங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எழுத முடிஞ்சு அப்படின்னா நீங்க எழுதுங்க. அப்படின்னா ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து இது, நான் இந்த ஊர்ல இருந்து வச்சு வரேன், இந்த படிச்சேன், இவ்வளவு மார்க் வந்து எடுத்தேன், என்னுடைய ஃபேமிலியோடைய எக்கனாமிக்கலி இப்போ அங்க வீக்கர்ல இருக்கிறதுனால இந்த ஸ்கீமுக்கு நான் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷார்ட் வந்து போட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ண உடனே வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் வந்து உங்களுடைய 12th மார்க் பேஸ் பண்ணி இந்த மெரிட்ல வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த டேட்ல வந்து இன்டர்வியூக்கு வந்து வரணும், எந்த டேட்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கான்டாக்ட் மூலியமா உங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல உங்களால வந்து எதுவுமே ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயாவது வந்து வைங்க. யாராச்சும் ஒருத்தவங்களுக்காவது இது வந்து பயனடைதான் வந்து இருக்கட்டும் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.